ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெசிகா ஹாரி விலாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு பாப்பாவை வச்சுட்டு வீட்டில் இருக்கிற ஒர்க்லாம் வந்து நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன். அண்டு பாப்பாவுக்கு வந்துட்டு ஒன் டே ஃபுல்லாக நான் என்னென்ன ஃபுட்டுலாம் வந்து நான் கொடுக்குறேன். அண்டு வந்துட்டு பாப்பா எவ்வளோ டைம் வந்து ஒரு நாளைக்கு ஃபீட் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்களும் வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்துட்டு மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போலாம் வந்து நைட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு 7:30க்கு மேலே வந்து சீக்கிரமாக தூக்கம் வந்துடுது. முன்னதாக வந்துட்டு ரொம்ப லேட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அப்படியே தூக்கம் வந்தாலும் நைட்டும் கொஞ்சம் அதிக நேரம் தூங்கிடுறாங்க. ஒரு 8 மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வந்து அதிகமாகிடுச்சு பாப்பாவுக்கு. ஸோ எனக்குமே வந்து கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் கிடைச்ச மாதிரியும் இருக்குது. இப்போது நைட்டு வந்து ஒரு 7:30 இல்லைனா 8:30க்குள்ளேலாம் தூக்கம் வந்துடும். ஆனால் அவள் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா அவங்க அப்பா தூங்குனா தான் தூங்குவாள். ஸோ தூக்கம் வந்தாலும் அவங்க அப்பா கூட தான் விளையாண்டுருப்பா. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு கொஞ்ச நாளாக. அவங்க அப்பா கூட விளையாண்டு முடிச்சுட்டு எப்படி 9:30 10 வந்துட்டு நான் தூங்க வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நைட்டு மறுபடியும் எந்திரிப்பாங்க. எந்திரிக்கும்போது ஃபீட் பண்ணி அப்படியே தூங்க வச்சுருவேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா பாப்பா வந்துட்டு 8 மந்த்துக்கு அப்புறம் தொட்டிலில் படுக்கிறதே இல்லை. அவள் வந்து எங்கள் கூடயே தான் வந்து படுத்து தூங்கிட்டுருக்கா. ஏன்னா தொட்டிலில் படுக்க வச்சாலும் தொட்டிலுக்குள்ளேயே வந்துட்டு குப்புற விழுகிறது அந்த மாதிரி சேட்டைலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஆள் இந்த பக்கம் நகர்ந்தா போதும் அவளோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடுறா. அதனால வந்துட்டு ஒரு 1 வீக் வந்து பக்கத்தில் படுக்க வச்சு பார்த்தேன். நல்லா தான் தூங்குனா. அதுக்கப்புறம் டே டைமில் தொட்டிலில் போட்டாலும் அவள் வந்துட்டு கொஞ்ச நேரம் தூங்குனாலும் அதுக்கப்புறம் சீக்கிரம் எந்திரிச்சிடுறா. அவளுக்கு வந்துட்டு நல்லா கையெல்லாம் ஃப்ரீயாக வச்சுட்டு தான் தூங்கணும். தொட்டிலில் வந்து கொஞ்சம் குறுக்குன மாதிரி தானே கையில் வச்சுட்டு தூங்க முடியும். ஸோ அதனால் அவளுக்கு தொட்டில் வந்துட்டு பிடிக்கிறதில்ல போல். ஸோ அதனால் பக்கத்துலேயே வந்து படுத்து தூங்கிடுறான். டே டைமில் ஒரு சில நேரம் வந்து பாப்பா தூங்கும்போது நானும் அவள் பக்கத்தில் வந்து படுத்துக்குவேன். அண்டு எனக்கு ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா அவளை வந்துட்டு ஹாலில் படுக்க வச்சுட்டு கீழேயே வந்து தரையிலையும் படுக்க வச்சுருவேன். இல்லைனா ஒரு சில நேரம் வந்து பெட்டில் படுக்க வச்சுருவேன். ஏன்னா நான் பக்கத்தில் இருந்தேன்னா மட்டும்தான் அவள் பெட்டில் தூங்குவாள். மற்ற நேரம் நான் எனக்கு முக்கியமான ஒர்க் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஹாலில் படுக்க வச்சுட்டு நான் மற்ற ஒர்க்லாம் இருந்ததுன்னா பார்த்துட்ருப்பேன். அண்ட் ஹாலில் வந்து படுக்கிறதும் பாப்பாவுக்கு பிரச்சனையே இல்லை. அவள் பாட்டில் வந்து ஃப்ரீயாக படுத்து தூங்கிட்டு இருப்பாள். அண்ட் அவளுக்கு வந்து ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு பக்கத்தில் ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தூங்கிட்டு இருப்பாள். அதனால் வந்துட்டு ஏதாவது லேப்டாப்பில் வந்துட்டு மெசேஜ் இல்லைனா சாங் ஏதாவது ஒன்று போட்டு விட்டோன்னா அது பாட்டில் கேட்டுகிட்டே அப்படியே தூங்கிட்டு இருப்பாள். மார்னிங் வந்துட்டு நாங்கள் 2 பேருமே வந்து 5:40 இல்லைனா 5:50க்கெலாம் வந்து எந்திரிச்சிருவோம். எந்திரிச்சு எங்களுக்கு வந்து ப்ரேயர் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் ப்ரேயர் அட்டெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்சம் அப்படியே வீட்டில் இருக்கிற ஒர்க்லாம் வந்து பண்ணிகிட்ருப்போம். பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாள் வந்து எந்திரிச்சிருவா. 8 மணிக்குள்ளே எந்திரிச்சிருவா. ஒரு சில நாள் வந்து எங்கள் கூடயே வந்து எழுந்துக்குவா. 6 மணிக்கெலாம் எந்திரிச்சான்னா அவளுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அவள் விளையாண்டுருப்பா. நாங்களும் வந்து ப்ரேயர் அட்டெண்ட் பண்ணிவிட்டு வீட்டில் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா வீட்டில் வந்து எனக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே எனக்கு வெசல் வாஷ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வெசல் வாஷ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கும். ஸோ அதனால் மார்னிங் எழுந்ததும் அவர் வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் கட் பண்ண வேண்டிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன்னா நீட்டாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் நானும் வந்துட்டு குக்கிங்க்கு தேவையான அடுத்தடுத்து என்ன பண்ணணும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பிளான் பண்ணி நான் இந்த பக்கம் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ பாப்பா வந்துட்டு டாய்ஸ் கொடுத்துட்டோன்னா அது கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுருப்பா. இல்லைன்னா அவங்க அப்பாவை தான் வம்பிழுத்துட்டே இருப்பா அவள். ஸோ அவங்க 2 பேரே விளையாண்டுருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் நான் என்னோடய ஒர்க்கெலாம் வந்து நான் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹஸ்பண்ட் கிளம்புறதுக்குள்ளே இருக்கிற ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ண தான் பார்ப்பேன். ஏன்னா அவங்க கிளம்பிட்டாங்கன்னா எனக்கு வந்து பாப்பாவை வச்சுட்டு மற்ற ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் அவர் இருக்கும்போதே முக்கால்வாசி எல்லா ஒர்க்குமே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஒரு சில ஒர்க் மட்டும் நான் லேட்டாக பண்ணுவேன். ஸோ அவர் வந்து 8:00லாம் வந்து ஒர்க்குக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவை வச்சுட்டு சமைக்கிறது தான் பெரிய டாஸ்க்கே. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா அவளுக்குன்னு அந்த வண்டி ஒன்று இருக்குது. ஸோ ஊரில் அக்கா வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வண்டியில் வந்துட்டு அவளை உட்கார வச்சுட்டேன்னா அவள் பாட்டுக்கு அந்த ரூமுக்கு இந்த ரூமுக்குன்னு போயிட்டு வந்துட்டுருப்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் செஞ்சு கொடுத்துருவேன். மேக்ஸிமம் வந்து சப்பாத்தி தான் இருக்கும். சைட் டிஷ் வந்து ஏதாவது ஒன்று குயிக்காக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன். இல்லைன்னா அன்றைக்கி என்ன நான் குழம்பு செய்கிறேனோ அதுவே வந்துட்டு சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்துட்டு செய்யணும். ஸோ இப்போ வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து செஞ்சு கொடுத்து அவரை சாப்பிட்டு கிளம்புன உடனே பாப்பாவுக்கு வந்துட்டு அடுத்தது நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். பாப்பாவுக்கு வந்துட்டு மார்னிங் ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கும். அப்படி இல்லைன்னா பேன் கேக் இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவளுக்கு கொடுத்துட்ருக்கேன்.
அதுக்கப்புறம் 8:40க்கெலாம் வந்துட்டு ஹஸ்பண்ட் கிளம்பிடுவாங்க. அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி பாப்பாவ வந்துட்டு வண்டியில உட்கார வச்சு ஒரு 2 ரவுண்ட் வந்து அந்த ஏரியால கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவர் ஒர்க்குக்கு கிளம்புவாரு. ஹஸ்பண்ட் கிளம்புனதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பாடு குடுப்பேன். அவளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சொன்னேன் இல்லையா? ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கும், இல்லைன்னா பேன் கேக் இருக்கும். அதுவும் இல்லைன்னா அ செர்லாக் வந்து இருக்கும். வீக்கெண்ட்லலாம் வந்துட்டு மோஸ்ட்லி செர்லாக் தான் நான் குடுப்பேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஏன்னா செர்லாக் வந்து வீட்லயே ரெடி பண்ணது தான். அந்த வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லா எப்படி நான் செர்லாக் வந்துட்டு வீட்ல ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பாப்பாவ வந்துட்டு ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் விளையாட விட்டு, அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 2 ஹவர்ஸ் இல்லைனா 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து அவளுக்கு தூக்கம் வந்துரும். அதனால அவளுக்கு வந்து ஒரு 10:00 10:30க்கெல்லாம் வந்து தூங்கிருவா. மறுபடியும் தூங்கிருவா. 1 ஹவர் இல்லைனா 1 1/2 ஹவர் வந்து தூங்குவா. ஸோ அந்த கேப்பில வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, லஞ்சுக்கு ஏதாவது ரெடி பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா, அது பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற ஒரு டைமிங்கில வந்துட்டு நான் வந்து இப்போது எக்ஸாமுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கான நோட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சுருவேன். ஏன்னா இப்போ ஆகஸ்ட்டு 3 வந்து எக்ஸாம். ஸோ அதுக்கான நோட்ஸ் வந்து நான் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்போருந்து நான் படித்தேன் அப்படின்னா தான் எனக்கு ஓரளவுக்காவது அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா பார்ப்போம். ஏன்னா கிடைக்கிற டைமிங்கில தான் நான் படிச்சுட்ருக்கேன். பாப்பாவையும் ஒரு பக்கம் பார்த்துட்டு, குக்கிங் ஒரு பக்கம் இருக்குது. ஆனா ஹஸ்பண்ட் வந்து இதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. என்னென்ன புக்ஸு, என்னென்ன நோட்ஸ் வேணும்னு சொல்லி எல்லாமே நான் வாங்கி வாங்கி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ, அதனால அவங்க சைடுல எல்லாமே ஓகேவா இருக்கு. இப்போ நான் வந்து கரெக்ட்டா நான் படிச்சேன் அப்படின்னா மட்டும் போதும். ஸோ, இன்னைக்கு வந்து அ பாலிட்டி பத்தி தான் நான் வந்து படிச்சுட்ருந்தேன். ஸோ, அதுக்கான நோட்ஸ் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா நான் இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு 2 பேப்பர் இருக்கு. பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் அண்டு ஜென்ரல் சயின்ஸு, அதுக்கப்புறம் மேக்ஸ் இருக்கும். பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா, கோர் ரிலேட்டட் தான். நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறனால, ஸோ அது ரிலேட்டடா தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த படிச்சிட்ருக்கிற கேப்பில் வந்து திரும்பவும் பாப்பா எந்திரிச்சுருவாங்க. எந்திரிச்சோடனே அவளுக்கு வந்து என்னோடய ஃபீட் தான் நான் குடுப்பேன். அதுக்கப்புறம் பாப்பா என்னோடய ஃபீட் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாண்டுருப்பா. ஸோ அவ விளையாண்ட்ருக்கும்போது பக்கத்தில் உட்காந்து நானும் வந்து நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுவேன். அவ அங்கே அவ்வளோ டாய்ஸ் இருந்தாலும் என்ட்ட இருக்கிற நோட்டு பேனாவை தான் வந்து பிடுங்க வருவா. இல்லைனா லேப்டாப்பை போட்டு தட்டுறதுக்கு வருவா. இருந்தாலும் அவளுக்கு ஏதாவது ஒன்று டாய்ஸ் காமிச்சு இந்த மாதிரி விளையாட்டு காமிச்சுன்னா கொஞ்சம் நேரம் அங்கே அங்கே திரும்பி விளையாண்ட்ருப்பா. ஸோ இப்படி தான் வந்து கஷ்டப்பட்டு தான் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, லன்ச்சு டைம் வந்துரும். லஞ்சுக்கு வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துருவாங்க. அவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து சாப்பிட்டு, இப்போ வந்து பாப்பாவுக்கு இன்னும் ஒரு 13 டேஸ் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா 1 இயர் ஆகப்போகுது. பாப்பாவுக்கு வந்துட்டு 1 வயசு ஆகப்போகுது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா, இப்போ லஞ்சுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா, நாங்க என்னென்ன சமைச்சு சாப்பிட்றோமோ, ஸோ அது போல தான் வந்துட்டு அவளுக்கு நான் நல்லா மேஷ் பண்ணி தான் நான் குடுத்துட்ருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு நேரம் மட்டும் நாங்க சாப்பிட்றது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குடுத்து பழக்கப்படுத்திட்டுருக்கேன். மார்னிங்கே வந்துட்டு பாப்பா ஒரு வாட்டி நல்லா ஹாட் வாட்டரில் வந்துட்டு தொடச்சி விட்டுருவேன். அதுக்கப்புறம் மதியம் வந்துட்டு நல்லா குளிப்பாட்டி விட்டுருவேன். குளிப்பாட்டி விட்டேன்னா, அது சாப்பிட்டதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பாப்பா ஒரு 1 ஹவர் நல்லா விளையாட விட்டு, அது அவளுக்கு வந்து ஹாலில் பக்கத்தில் ஆள் இருந்தா போதும். அவள் பாட்டுல விளையாண்டுருப்பா. ஸோ, அதனால நல்லா விளையாட விட்டு, அதுக்கப்புறம் வந்து குளிப்பாட்டி விட்டேன்னா, அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட தூங்குவா. 2 ஹவர்ஸ் இல்லைனா 1 1/2 ஹவர் தூங்குவா. அதுக்கப்புறம் அந்த கேப்பில் வந்துட்டு எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னா, நானும் கொஞ்ச நேரம் படுத்துக்குவேன். ஏன்னா நான் படுத்து நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து மைண்டு நல்லா ஃப்ரெஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் எனக்கு மற்ற ஒர்க்கை பார்க்குறதுக்கு ஈஸியா இருக்கும். பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கும் வந்து எனக்கு கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். மதியம் வந்து தூங்கி எழுந்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்நாக் வந்து ரெடி பண்ணி குடுப்பேன். அப்படி ஸ்நாக்ஸ் வந்து எதுவும் ரெடி பண்ண முடியாத பட்சத்தில செர்லாக் இருக்கும். ஸோ அது அது வந்து நான் குடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வீட்ல வந்து துணி துவைக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த ஒர்க்லாம் வந்து இருந்துச்சுன்னா, அது வந்து ஒரு ஈவினிங் போல் வந்து பண்ணிருவேன். அதுவுமே ஒரு சில நாள் வந்து மார்னிங்கே வந்துட்டு துணி துவைக்கிற ஒர்க்லாம் வந்து நான் முடிச்சுட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த டேவே வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். மதியத்துக்கு மேலே பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே, எனக்கு வந்து அந்த ஒர்க் இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் தோணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒர்க் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சா தான் எனக்குமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே வந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸ் வந்து பாப்பாவை எடுத்துகிட்டு வெளியில் வந்து கொஞ்ச நேரம் நடந்துட்டு வருவேன். அதுக்கப்புறம் வெளியில் கொஞ்ச நேரம் அவளும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடுவா. அண்ட் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா, மதியம் தூங்க வைப்பேன்னு சொன்னேன்ல, குளிக்க வச்சுட்டு குளிக்க குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மதியம் தூங்க வைக்கும்போது அப்போ ஒரு வாட்டி வந்து நான் ஃபீட் பண்ணிருவேன்.
அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 6:00 மேலே வந்துட்டு மறுபடியும் ஃபீட் கேட்டா அப்படின்னா, மறுபடியும் ஃபீட் பண்ணி விடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு வந்து டின்னர் ரெடி பண்ண வேண்டிய ஒர்க்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு 6:00 மேலே வீட்ல இருக்கிற ஒர்க்லாம் வந்து நான் பண்ண ஆரம்பிச்சேன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 8:30க்கெலாம் வந்துட்டு டின்னர் வந்து முடிக்கிற மாரி இருக்கும். இப்போது பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, டின்னர் வந்து மோஸ்ட்லி தோசை, இட்லி அது மாரி தான் வந்து குடுத்துட்ருக்கேன். நாங்க வந்து தோசை, இட்லி சாப்பிடும்போது பாப்பாவுக்கு அதுவே வந்து குடுத்துருவேன். அண்ட் ஒரு சில நாள் வந்து பார்த்திங்கன்னா, பாப்பாவுக்கு வந்துட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கஞ்சி அது மாதிரி வந்து செஞ்சு குடுத்துருவேன். ஸோ அது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவா. அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 8:30க்கெலாம் டின்னர் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து பைபிள் கிளாஸ் இருக்கும். ஸோ அது அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு, ஒரு 10:00 மேலே வந்து பார்த்திங்கன்னா, டைம் இருந்துச்சு அப்படின்னா, தூக்கம் வரல அப்படின்னா, பாப்பா தூங்குனதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் வந்து படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்ருப்பேன். அண்ட் ஒரு சில நாள் வந்து பார்த்திங்கன்னா, நான் பாப்பா வந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட குடுத்துட்டு, இந்த பக்கம் உட்காந்து நான் வந்து படிக்க ஆரம்பிச்சுருவேன். ஏன்னா, கவர் பண்ண வேண்டியது நெறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ, அதனால் டைம் இல்லாதனால ஒரு சில நாள் வந்து இப்படியும் பிளான் பண்ணி பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் வந்து இது என்ன எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டீட்டெயில்டாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா, இது இந்த இந்த எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. நான் வந்து என்ன எக்ஸாம் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் அதில் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போது என்னென்னா ஆகஸ்ட் 3 வந்து எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து மே 20th வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இன்டர்வியூ வந்து கிடையாது. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 வந்து கிளியர் பண்ணால் போதும். அதில் வந்துட்டு எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்துட்டு வெரிஃபிகேஷனுக்கு வந்து வர சொல்லுவாங்க. ஸோ அது அதில் நம்ம எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து கிடைக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் வந்து குரூப் 2 அண்ட் 2A அதுக்கப்புறம் வந்து குரூப் 4 இருக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் கவர் பண்ணுற இந்த சிலபஸ் வந்துட்டு ஆகஸ்ட் 3 நடக்கிற எக்ஸாமுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். அதுவும் கூட டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A அதுக்கப்புறம் குரூப் 4 இதுக்கும் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா குரூப் 2 வந்துட்டு செப்டம்பர் மந்த் நடக்கும் 6த்துன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குரூப் 4 வந்துட்டு டிசம்பர் 20ன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு புக்ஸ் வந்து நான் எதுவும் வாங்கலை. ஸோ 6th to 10th வரைக்கும் இருக்கிற புக்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல்லேருந்து தான் நானே டவுன்லோட் பண்ணி படிச்சுட்ருக்கேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக கூட படிக்கலாம். அதிலிருந்து நோட்ஸ் எடுத்து தான் நான் படிச்சுட்ருக்கேன். ஏன்னா எனக்கு அப்படியே பார்த்து படிக்கிறத விட எனக்கு வந்துட்டு நானாக நோட்ஸ் எடுத்து எழுதும் பொழுது எனக்கு அது எப்போவுமே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து அது அப்படியே எனக்கு ஞாபகத்தில் இருக்கும். நான் எழுதி படித்தேன் அப்படின்னா எனக்கு அது வந்து அப்படியே மைண்டில் நல்லா பதியும். ஸோ இப்போதைக்கு நோட்ஸ் எடுத்து படிச்சுட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இதை எவ்வளோ வாட்டி ரிவிஷன் பண்ணுறோமோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போதைக்கு படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு போட்டு பார்க்கணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்மளால் எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இறங்கியிருக்கேன். ஸோ ஒரு பக்கம் பாப்பாவை பார்த்துட்டு ஒரு பக்கம் வீட்டில் இருக்கிற ஒர்க்லாம் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஸ்டடியும் கொஞ்சம் போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு விலாகில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இதோட வீடியோ வந்துட்டு எண்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோ வந்து புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவும் டவுட்டுன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு நீங்களும் வந்து இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி படிக்கணும்னு ஐடியா இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து படிக்கணும், கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவும் டவுட்டுன்னா என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.